Hi friends, இன்னைக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி இவ்வளோ வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் கான்ஷியஸ் கெமிஸ்ட்ரியோட பெப்டைட் சீரம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் 6 பெப்டைட் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெப்டைட்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் சீரமும் அப்படி தான் நம்ம ஸ்கின்னில் வந்து ஏஜிங்க்கு உண்டான எல்லா சைன்ஸையுமே வந்து கம்மி பண்ணி நம்மளோட ஏஜிங் வந்து டிலே பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆன்டி ஏஜிங் சீரம். அண்ட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் 40s போயிட்டீங்க, 30s தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெட்டினால் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லா ஒர்க் ஆகும். இதில் வந்து கொலாஜின் பூஸ்டிங் அண்ட் ஹைட்ரேஷன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கொடுக்கும். ஸ்கின்னு நல்லா ஃபர்மாக வச்சுக்கிற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் பேக்கேஜிங் தான் வருது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 50 ml பேக்கு. எம்ஆர்பி வந்து 799 வருது. பட் ஆன்லைனில் நீங்கள் 500க்குள்ளேயே வந்து வாங்கிடலாம். மென் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பெப்டைட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது ஸ்கின்னை நல்லா ஃபர்மாக யங்கராக வச்சுக்கிற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஏதாவது வருதுனாலும் அதை தடுக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நியாசினமைடு வந்து நம்மளோட போர்ஸை வந்து சின்னது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி அந்த போர்ஸை டைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் கம்மி பண்ணி தரும். அண்ட் ஹைலரானிக் ஆசிட் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆன்டி ஏஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ஹைட்ரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹைலரானிக் ஆசிட் வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா ப்ளம்பியாக ஃப்ரெஷ்ஷாக க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹைலரானிக் ஆசிடாக இருக்கட்டும், நியாசினமைடாக இருக்கட்டும், பெப்டைட் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து ரொம்பவே செட் ஆகும். ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரிங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிரிச்சா வந்து ஒரு சுருக்கங்கள் வரும். அண்ட் எக்ஸ்பிரஷன் லைன்ஸ் அண்ட் கண்ணை சுற்றி இந்த மாதிரி நிறையா வகையில் வந்து உங்களுக்கு ரிங்கிள்ஸ் அண்ட் லைன்ஸ் வந்து வரும். ஸோ எல்லாத்துலேயுமே இது வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். நம்ம ஸ்கின்ல கொலாஜனை பூஸ்ட் பண்ணும்போது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அந்த சுருக்கங்கள் அந்த கோடுகள் அதெல்லாம் வந்து விழாமல் வந்து இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஈஸிலி அவைலபிள். நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஏஎம் ரொட்டீன்லையும் யூஸ் பண்ணலாம், பிஎம் ரொட்டீன்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெயினாக ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு ஸ்கின் இரிட்டேஷன் வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அது எதுவுமே இந்த பெப்டைட்ஸாக வந்து இருக்காது. இது ரொம்பவே சேஃப் டு யூஸ். ஸோ நீங்கள் காலையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பிஎம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அது கூட சேர்ந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நியாசினமைட் சீரமோ இல்லை ஹைலரானிக் சீரமோ இது வந்து தனியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் நீங்கள் நியாசினமைட் சீரம் தான் நைட் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தேவையில்லை, இதுலேயே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அண்ட் பிஹெச் பேலன்ஸ். ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஸ்கின்னில் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸ்கின்னோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மெயினாக வந்து நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கூட அது கூட சேர்ந்து வந்து இது யூஸ் பண்ணுங்கள். அது கூட கம்பைன் ஆகி இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து இது நீங்கள் க்ளீன் ஃபேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏஎம் இல்லை பிஎம் எந்த ரொட்டீனில் வேணாலும் நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பேட் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் தூங்கிடலாம். ஸோ இது மெயினாக வந்து உங்களோட விரிங்கிள் ஸ்கின், ஏஜிங் ஸ்கின்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஆக்னி அந்த மாதிரி வந்தால் கூட அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் கூட நியாசினமைட் சீரம் இருக்கிறதுனால சரி பண்ணும். பெப்டைட் வந்து ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும், நல்லா ஃபர்மாக வச்சுக்கும். அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துருக்கும். அண்ட் இதோட லுக் அண்ட் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். எந்த அளவுக்கு லைட் வெயிட் நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் லைட்டான ஒரு ஜெல் அண்ட் வாட்டர் கன்சிஸ்டன்சி. ஸோ உங்கள் ஸ்கின்னை நீங்கள் அப்ளை பண்ணுறதே தெரியாது. நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ்னும் எதுவுமே வந்து இருக்காது. நீங்கள் வேறு ஏதாவது போர்ஸ் பிம்பிள்ஸ்னால நீங்கள் வந்து சாலிசிலிக் ஆசிடோ இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் கெமிக்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இது வந்து ரொம்பவே லைட் வெயிட். ஸோ எந்த வகையான ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணாது. அண்ட் பிம்பிள்ஸ் எதுவுமே வரவும் வைக்காது. ஒரு எஃபெக்டிவான ஆன்டி ஏஜிங் சீரம் ரெட்டினால் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு 30ஸ்க்கு மேலே இருக்குது, நான் வந்து அப்போவே ரெட்டினால் யூஸ் பண்ணல, எனக்கு ஆல்ரெடி ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸ்கின்னை ஃபர்மாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.